வணக்கம். இது மஞ்சு சசி vlog. எனது பரபரப்பான காலை பொழுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன லன்ச் அப்படின்னா முள்ளங்கி சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சு காலையில் பசங்களுக்கு கட்டி கொடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து பீல் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து முள்ளங்கியும் இருந்தது, அதுவும் கட் பண்ணிட்டேன். பொட்டேட்டோ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறத விட இந்த ரவுண்டாக இப்படி கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஏன்னா எனக்கு குட்டி குட்டியாக நான் போட்டு பார்த்துட்டேன். பட் அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கல. பட் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டோன்னா அது வந்து ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பொட்டேட்டோ. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோ கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ போட்டுட்டு உப்பு போட்டேன். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா அது வந்து நல்லா சிம்லே வேக வைக்கணும். மற்ற இது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இது வந்து பொறுமையாகவே சிம்மில் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு முள்ளங்கி கட் பண்ணி அதை வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. முள்ளங்கி சாம்பாரில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச சாம்பார் பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சாம்பார் பிடிக்கும்ன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு நூக்கல் சாம்பார் கூட ஒரு முறை ட்ரை பண்ணேன். பட் வந்து அது அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கல ஆக்சுவலாக. ஸோ முள்ளங்கி சாம்பார்னாலே அது ஒரு டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அது வந்து ஒரு தனி லெவலில் இருக்கும் ஆக்சுவலாக. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாரும் வந்து இந்த காம்பினேஷனும் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. மற்றபடி காய் வந்து வெண்டைக்காய் சாம்பாரும் ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா காஃபி போட்டேன். சூடாக காஃபி போட்டு குடிச்சிட்டேன்னா காஃபி இல்லாமல் கண்டிப்பாக ஒர்க்குங்க நடக்கிறதுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். காஃபி குடிச்சிட்டா அது வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் சாம்பார் வந்து காயெலாம் வந்து புளியெல்லாம் ஊற்றி தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கொதிக்க வச்சிட்ருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 80% குக் ஆகிடுச்சு. அதனால மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ண வைக்கணும் இல்லையா, ஸோ அதை பண்ணிகிட்ருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தூவினேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் தோசை மீன் குழம்பு இருந்தது, அது இருந்தது. ஸோ ப்ளஸ் சாம்பாரும் இருந்தது. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. பை, எல்லாம் நன்மைக்கே.